மாவட்டம் ஆண்டிப்பட்டி அமமுக பேரூர் செயலாளர் வஜ்ரவேல் மகள் திருமணத்தில் கலந்து கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேனி மாவட்ட கட்சியின் நிர்வாகிகளையும் நண்பர்களையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வரும் தேர்தலில் கூட்டணி அமைத்தவுடன் செய்தியாளர்களிடம் கூறுகிறேன் என்றார். திமுகவிற்கு மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என மக்கள் உணர்ந்திருக்கின்றனர். அது வரவிருக்கும் தேர்தலில் நிரூபணமாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், திமுக திரும்பி இருப்பது நம்பி அவர்கள் 2020 வாக்களித்தார்கள். திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோங்கிறத இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை, அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டா இருக்கணும், தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% 3 ஆண்டு ஆயிடுச்சு, நிறைவேற்றவே இல்லை. அதனால திமுகவும் திருந்தவில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதற்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணர்ந்து வருகிறார். மதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டம் மதுரையில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதிகளை வழங்கினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை வைகோ, தமிழக பட்ஜெட் சிறந்த ஒரு பட்ஜெட்டாக விளங்குகிறது. ஜிஎஸ்டி வரியால் தமிழகத்தில் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நிதிகளை அளிக்கவில்லை. சமூக நிதி சமத்துவத்தை மையப்படுத்தி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், பட்ஜெட் பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கைன்னு தான் சொல்லணும். காலையில திருநெல்வேலியிலும் நான் அதே பேட்டியில சொல்லியிருந்தேன். நானு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கடுமையான ஒரு நிதி நெருக்கடி. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தவுடன் மாநிலங்களுக்கு உண்டான அந்த நிதி இழப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டியால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, உதாரணமாக நமது மெட்ரோ ரயில் திட்டம் பாகம் 2 அந்த சென்னையில் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு 50 விழுக்காடு, ஒன்றிய அரசு 50 விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும். ஆனால் கடந்த 2 வருடங்களாக அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியையும் நமது மாநில அரசு, தமிழக அரசு அளித்து வருகின்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட விஐடி பல்கலைக்கழக பகுதியில் தொடர்ந்து மடிக்கணினி திருட்டு போவதாக காட்பாடி காவல் நிலையத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி வட்ட காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்பிரிவு போலீசார் விஐடி பல்கலைக்கழக 11வது கேட் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக நடந்து சென்றவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீராமுலு என்பதும் தனியார் பல்கலைக்கழகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் சுமார் 12 மடிக்கணினி திருடியது தெரியவந்தது. இதையடுத்து 6 லட்சம் மதிப்பு கொண்ட 12 மடிக்கணினியை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை பம்பல் அடுத்த மூங்கில் ஏரி பகுதியைச் சேர்ந்த திருநங்கை தனா என்பவர் துரைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பிய போது சிறுவர்களை கடத்த வந்ததாக நினைத்து இளைஞர்கள் சிலர் பிடித்து மின் கம்பத்தில் கட்டி வைத்து அரை நிர்வாணப்படுத்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த சங்கர் நகர் போலீசார் திருநங்கை தனாவை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தனா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் திருவனந்தபுரம் நாகர்கோவில் ரயில் வழித்தடம் உள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோயில் நோக்கி வந்த காந்திதாம் எக்ஸ்பிரஸ் ரயில் பார்வதிபுரம் பகுதியில் வரும்போது தண்டவாளத்தில் அடுத்தடுத்து பாறாங்கற்கள் வைக்கப்பட்டிருந்ததை லோகோ பைலட் பார்த்துள்ளார். உடனே ரயில் வேகம் குறைக்கப்பட்ட நிலையில் பலத்த சத்தத்துடன் கல் மீது ரயில் மோதி உள்ளது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில்
சம்பவ இடத்தில் பெரிய பாறாங்கற்கள் மற்றும் இறந்த மாட்டின் மண்டை ஓடு மற்றும் எலும்பு ஆகியவற்றை வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உடனடியாக தகவலின் பேரில் வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதோடு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். தொடர்ந்து சதி திட்டத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பதும் எதற்காக இதனை செய்தார்கள் என்பது குறித்தும் ரயில்வே போலீசார் மற்றும் வடசேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.